சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோல டேஸ்டியான சாக்கோ மூஸ் சிம்பிளா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. சாக்கோ பிஸ்கெட் 10. எந்த சாக்கோ பிஸ்கெட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சாக்கோ சிப் 40 கிராம். உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். விப்பிங் கிரீம் 50 கிராம். உருக்குன வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். சாக்கோ பிஸ்கெட்டை மிக்சர் ஜார்ல இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சு இந்த மாதிரி பவுடரா ஆக்கி வச்சுக்கோங்க. விப்பிங் கிரீமை 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்பதான் பிளெண்ட் பண்ணும்போது விப்பிங் கிரீம் சூப்பரா வரும். விப்பிங் கிரீம் சில்னஸ் இல்லாம ரூம் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிரீம் ஒழுங்காவே கிடைக்காது. கிரீமும் தண்ணியாவே தான் இருக்கும். நார்மல் பீட்டர் யூஸ் பண்றதா இருந்தா 10 நிமிஷம் போல ஆகும். எலக்ட்ரிக் பீட்டர்ல 3ல இருந்து 4 நிமிஷத்துக்குள்ள இதை நான் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டிஃப் பேக் வந்துருச்சு. நம்மளோட கிரீம் ரெடி. இப்போ கனாஷ் ரெடி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அது சூடாகும் போது அதுக்கு மேல இன்னொரு பாத்திரம் வச்சு சாக்லேட்டை சேர்த்து நம்ம இந்த மாதிரி உருக்கி எடுக்க போறோம். இதுதான் டபுள் பாயிலிங். இதுல 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட சாக்கோ கனாஷ் ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் விப்பிங் கிரீம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சாக்லேட் கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரீமை விப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிட்டு நான் லேயர் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே கூட லேயர் பண்ணலாம். கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்ச சாக்கோ பிஸ்கெட்டை இதுல சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு ஈவனா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த லேயர் நம்ம சாக்கோ கிரீம் இதுல சேர்த்துடலாம். ஃபைனல் லேயரா நம்ம பிளெண்ட் பண்ண விப்பிங்கை இதுல ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேல சாக்கோ சிப்ல ஒரு டாப்பிங் கொடுத்து 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இதை வச்சு எடுத்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிடும். இப்போ நம்மளோட யம்மியான சாக்கோ மூஸ் சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.